ஆசையா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கூட சேர்ந்து வாழாம சீக்கிரமே பிரிஞ்சு போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமலா பால். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்களா இருந்த அமலா பால் தன்னோட கெரியர்ல வளர்ந்துட்டு வரும்போதே ஏல் விஜய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் தலைவா பட சமயத்துல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு செம கிராண்டா இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா வெறும் 2 வருஷத்திலேயே எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து 2 பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தன்னோட கெரியர்ல கவனத்தை செலுத்தின அமலா பால் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெகத் தேசாய இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. சமந்தாவோட விவாகரத்தை கேட்டு இந்தியாவே ஆடி போன கதை எல்லாருக்குமே தெரியும். சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் சேர்ந்தது சமந்தாவோட ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சமந்தா காதல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த டைம்ல கல்யாணமும் செம கிராண்டா நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள சமந்தாக்கு போதும் போதும்னு ஆயிருக்கும். 2017ஆம் ஆண்டு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. பல வருஷம் உருகி உருகி காதலிச்ச இந்த காதல் கல்யாணம்னு வரும்போது வெறும் 4 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா சமந்தா அதுல ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்போதான் அதுல இருந்து மீண்டு வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணி இப்ப பிரெக்னண்டாவும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனியா அகர்வால். 7G ரெயின்போ காலனி மூலமா ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச சோனியா அகர்வால் நம்மளையும் தாண்டி டைரக்டர் செல்வராகவனோட மனசுல இடம் பிடிச்சாங்க. அவங்க 2 பேரும் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு இவங்களோட கல்யாணம் செம கிராண்டா நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா வெறும் 4 வருஷத்துல இவங்க 2 பேரும் செட் ஆகாது அப்படின்னு அபிஷியலா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் சோனியா அகர்வால் சிங்கிளா தான் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனிதா விஜயகுமார். விஜயகுமாரோட மகள் வனிதா தன்னோட வாழ்க்கையில பல திருமண உறவுகளை தாண்டி வந்திருக்காங்க. முதல்ல நடிகர் ஆகாஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த திருமண வாழ்க்கையும் செட் ஆகல அப்படின்னு சில வருஷத்திலேயே விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வனிதா இரண்டாவதும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த வாழ்க்கையும் நீடிக்காம விவாகரத்துல போய் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை தொடர்பா பல்வேறு சர்ச்சைகள்ல இவங்க சிக்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுகன்யா. 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜகோபால காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் கூட இல்லைங்க. திருமணமான சில மாசங்கள்லயே 2 பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சுகன்யா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல.